உள்ளாட்சி தேர்தல் முன்பகை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல், பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட அவுரிவாக்கம் கிராமத்தில் மீனவர்கள் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு அதே ஊராட்சிக்கு உட்பட்ட வேறொரு கிராமத்தை சேர்ந்த சங்கீதாதாஸ் என்ற மீனவர் தனது குடும்பத்துடன் குடியேறியுள்ளார். கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது அதே பகுதியை சேர்ந்த பிரபு என்பவருக்கு எதிராக வார்டு உறுப்பினர் பதவிக்கு சங்கீதாதாஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதனால் இருதரப்புக்கும் இடையே முன்பகை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு சங்கீதாதாஸ் அப்பகுதியில் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்தரப்பினர் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விடாமல் பல்வேறு இடையூறுகளை செய்ததால் பாதிக்கப்பட்ட அவர் இது தொடர்பாக திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக தெரிகிறது. ஊர் கட்டுப்பாட்டை மீறி காவல் நிலையம் வரை சென்ற சங்கீதாதாஸின் குடும்பத்தை எதிர்தரப்பினர் ஊரை விட்டு தள்ளி வைத்ததோடு அவருடன் யாரும் மீன்பிடி தொழிலுக்கு செல்லக்கூடாது என தடை விதித்தனர். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சிலர் சங்கீதாதாஸுக்கு மீன்பிடி தொழிலுக்கு உதவ முன்வந்ததால் ஆத்திரமடைந்த எதிர்த்தரப்பை சேர்ந்த பிரபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் அரிவாள், உருட்டுக்கட்டை, இரும்புராடு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சங்கீதாதாஸின் வீட்டிற்குள் புகுந்து அவர்களது குடும்பத்தினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதோடு அங்கிருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கி சூறையாடினர். இந்த தாக்குதலில் காயமடைந்த சங்கீதாதாஸ் தரப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு காவல்துறையின் அழுத்தத்தின் காரணமாக முதலுதவி சிகிச்சை மட்டும் அளித்துவிட்டு அவர்களை வீட்டிற்கு செல்லுமாறு மருத்துவமனை நிர்வாகம் பலவந்தமாக அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி முயற்சித்தது. இதனால் பாதிக்கப்பட்ட சங்கீதாதாஸ் தரப்பு காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவாக செயல்படுவதாகும். எனவே தங்கள் மீது தாக்குதல் நடத்திய பிரபு தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மருத்துவமனையில் தங்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் குதித்தனர். இதனையடுத்து அவர்கள் உள்நோயாளிகளாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவருதான் வெட்டு, இவருக்கு அந்த காய் ஸ்டிச்சஸ் கூட போடல. வாமா வாமா கை கொஞ்சம் என்ன ஆச்சு? அது காட்டு இன்ன வரைக்கும் ஸ்டிச்சஸ் போடல. அவருக்கு எலும்பு உடைஞ்சிருக்கு. போன் ஃப்ராக்சர் யாருக்கு ஆயிருக்கு? திருப்பி பனியன் தூக்கி கட்டுப்பா. முதுகெலும்பு சைடில் பெண்ட் ஆயிடுச்சு. வெள்ளா எலும்பு உடஞ்சிருச்சு. வெளியே போகல சார், நான் சண்டை சார். அவர் வெளியே போகல, வீட்டில் இருந்து நான் டாலுக்கு நான் தான் வெளியே வந்தேன் சார். குழந்தையெல்லாம் தூக்கி போட்டு வச்சு போட்டு குழந்தைங்களை அடிச்சுட்டு இவர் அடிச்சிடுவோம் சார். கதவு 2 வச்சுட்டாங்க, கதவு 2 போயிடுச்சு. வீட்டில் ஒரு சாமான் 3 பேர் அடிக்கிறாங்க சார். 30 பேர் குழந்தை என்ன சார் பண்ணுச்சு? இந்த குழந்தை தூக்கி அடிக்கிறாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? எவ்வளோட குழந்தை சொல்லுங்க. என்ன சார் அவ்வளோ பேர் பாவம் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒருத்தர் சண்டைக்கும் போக மாட்டோம், ஒருத்தர் பிரச்சனைக்கும் போக மாட்டோம். எதுக்காக அடிச்சாங்க? அவங்ககிட்ட பேசுறீங்க, சங்கீதாசுக்கிட்டே பேசுறீங்க. 2 பேர் பூந்து வெள்ளாடி ராமு தண்டராஜ் அடிச்சுது சார். 3 பேர் அடிச்சு சார். நெஞ்சில் குத்து கட்டி எடுத்தாராம். ஜெகனுக்கு பையன் தட்டு சார். அப்போதான் நடு முது மாறி போட்டு சாப்பிட்டு சரியான அடிக்கிறாங்க சார். 30 பேர் சுற்றி பாருங்க. 10 மணி ஆண்டு சார். இவரு வழி பண்ண ஒரு நாள் தொழில் பண்ண முடியாது. இல்லை நான் கோயில் முடிஞ்சு சாவர சார் சோத்து.